அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இப்போ இருக்கிறது ஆப்ரிக்கா டான்சானியாவில். உங்களுக்கு இந்த இடத்த பற்றி ஏதாவது கொஸ்டின் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். நாம் இப்போ பார்க்க போகிற ரெசிபி ஆப்ரிக்கன்ஸோட ட்ரெடிஷ்னல் ஃபுட் உகாலி தான். ரொம்ப ஈஸியாக செஞ்சுட்டாங்க. வாங்க இப்போ நாமளும் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். தண்ணி வந்துட்டு ஒரு 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்து சுட வச்சுட்டாங்க. அது ஒரு லூக்வார்ம் அளவுக்கு வந்ததுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. கார்ன்ஃப்ளவருங்கிறது வந்து இது நம்ம சில்லி போடுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கிற கார்ன்ஃப்ளவர் கிடையாது. அது நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இது வந்துட்டு ரவை இருக்குது இல்லைங்களா, ஒயிட் ரவை, அதை விட இன்னும் கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்க மாதிரி கொஞ்சம் தருன்னு இருக்க மாதிரி ஃப்ளவர் தான். இது வந்து இங்கே கார்ன்ஸ் எல்லாமே மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்து வாங்கிக்கிறாங்க. கார்ன்ஃப்ளவர் வந்துட்டு ஒரு 1/2 kg எடுத்துக்கிட்டாங்க. சுடு தண்ணி சூடானதும் அதை போட்டு கலக்கியிருந்தாங்க இல்லையா, அந்த மாவு இந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டுட்டாங்க. நல்லா கொதிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் ஆட் பண்ணினதும் மேலே நிறைய நுரை வந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் 4 நிமிஷம் அந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா அந்த நுரையெல்லாம் கம்மியாயிடுச்சு. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் மாவு ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மீதம் இருந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டாங்க. மாவை ஆட் பண்ணதுமே நல்லா ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. அடுத்தது ஓரளவுக்கு தண்ணி எல்லாமே இஞ்சினதுக்கப்புறமா அதை வந்து பாத்திரத்தோடு சேர்த்து அழுத்தி எடுத்து கொடுத்துக்கிட்டாங்க. இது தருன்னு இருக்கிறதுனால என்னென்னு தெரில, புருடெல்லாம் வரவே இல்லை. மாவு எல்லாமே நல்லா ஈஸியாக மிக்ஸ் ஆகிடுச்சு. இல்லை அவங்க கிளறி பழகுனதுனால ரொம்ப ஈஸியாக கிளறிட்டாங்களான்னு தெரில. நம்ம ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும். பாருங்கள், இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் சர்க்குலர் ஃபார்மில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டாங்க. மாவு எல்லாமே நல்லா வாட்டரில் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இப்படி சைடில் பாத்திரத்துக்கு சைடில் எடுத்து இந்த மாதிரி அழுத்தி கொடுத்தாங்க. அப்பப்போ பாத்திரத்துக்குள்ளேயும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைட்லேயும் இந்த மாதிரி எடுத்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டாங்க. இப்படி பண்ணும்போது நல்லா அழுத்தி வரும்போது எந்த பொருளுமே வராது இல்லையா, அது நல்லா நினைக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கைவிடாமல் கலந்து கொடுத்துட்டே இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு 3 நிமிஷத்துக்கு சைடில் எடுத்து அழுத்தி கலந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்தது மீதி இருந்த மாவையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் கூட மாவு வெந்திருக்காது, இப்படி கடைசி டைமில் கூட ஆட் பண்ணுறாங்களேன்னு நினச்சேன். ஆனால் சாப்பிடும்போது ஒரு துளி கூட பச்சை வாடையோ இல்லை மாவு வேகாத மாதிரியோ இல்லவே இல்லை. பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. கண்டினியூஸாக ஒரு 3 to 4 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. உகாலி ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. அது அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் வந்துடுச்சு. ஹாட் பாக்ஸ்லேயே போட்டு ஈஸியாக உருண்டை பண்ணிட்டாங்க. அவ்வளோதான், உகாலி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு அவங்க ஸ்டைல் இல்லை, நம்ம ஒரு ஸ்டைலில் நாங்கள் சிக்கன் கிரேவி செஞ்சுட்டோம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான மசாலாஸ், அப்புறம் சிக்கன் எல்லாமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்தோன்னா சிக்கன் கிரேவி ரெடி. வீடியோ நான் ஏற்கனவே சேனலில் போட்டிருக்கேன். நீங்களும் இதேமாரி சிக்கன் கிரேவி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து டேஸ்டிங் டைம். உகாலி கூட நம்ம செஞ்ச சிக்கன் கிரேவியும் வச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்தா அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க. நீங்களும் கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.